Hi friends, welcome back to my channel. So என் பேர் பார்த்தீங்கன்னா சஞ்சீவ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 2 நம்ம பார்ட் 1ஓட கண்டினியூஸ் பவனி சாகர் நம்ம போனோம்ல. ஸோ அதோட பார்ட் 2 தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கடம்பூரில் இருக்கிற நெல்லியம்மன் துருவம் ஹில்ஸுக்கு ஸோ ட்ரை பண்ணியிருப்போம். எவ்வளோ தூரம் போயிருப்போம், என்ன இது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடிவேரி கவர் பண்ணியிருப்பேன். கொடிவேரியில் நான் போகும்போது எவ்வளோ தண்ணி இருந்ததும் என் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே போயிருக்கான். ஸோ அவன் போகும்போது எவ்வளோ தண்ணி இருக்குங்கிறது அந்த இமேஜ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். பாருங்கள் நம்ம எவ்வளோ அன்லக்கி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிலேயே தெரிஞ்சிடும். நான் அதை மறுபடியும் தனியாக சொல்ல வேண்டியதே தேவையில்லை, உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிடும். ஸோ அப்படி வீடியோ பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனல் நீங்கள் புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவலேட்டட் அப்புறம் பைக் மோனிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மதுக்கில் தண்ணி திறந்து விட்ருப்பாங்கன்னு நினச்சேன், பட் தண்ணி திறந்து விடல. பரவாயில்ல, ஒரு பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்குது. தண்ணி திறந்து விட்டோம்னா இன்னும் அல்டிமேட்டாக இருந்திருக்கோங்க. ஆக்சுவலி மேலே யாரும் விடுறது இல்லையாமா, அதெல்லாம் நம்ம மேலே போக முடியாது. அப்படியே கிளம்புவோம். இன்னும் கொடிவேரிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 25 கிலோமீட்டர் இருக்குது. முன்னாடி 25ன்னு சொன்னேன், பட் இப்போ நம்ம இந்த டேம் பார்க்க வந்தனால எக்ஸ்ட்ரா ஆகிப்போச்சு ஒரு 6-7 கிலோமீட்டர். கூகுள் மேப் வேறு வெளியே மாற்றி மாற்றி காட்டுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடிவேரி வந்தாச்சு. எப்பாடி, ஆனால் நியூஸில் ஒரு மாதிரி போடுறாங்க, இங்கே ஒரு மாதிரி வருது. தண்ணி இருக்குது, தண்ணி இல்லைன்னு நான் போய் சொல்ல மாட்டேன், பட் த லெவல் ஐ எக்ஸ்பெக்டட் இஸ் நாட் தேர். எனக்கு தெரிஞ்சு குளிக்கக்கூடாது, குளிக்க பர்மிஷன் இல்லை யாருக்கும். பரவாயில்ல, ஒன்றுமே இல்லாததுக்கு ஏதோ இருக்குது. நைஸ். இது இதெல்லாம் இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது அதெல்லாம் இல்லை. ஒரு மாதிரி காம்பவுண்டு மாதிரி நல்லா இருக்குது, பட் தண்ணி கம்மியாக தான் இருக்கானா. நான் ஒரு டைம் வரும்போது எனக்கு ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருந்துச்சுங்க. அங்கே பார்த்தீங்களா, சிறுத்தை தண்ணி குடிச்சிட்ருக்கு. புலி யானைலாம். என்ன ஒரு க்ரியேட்டிவிட்டி, அழகாக இருக்குது. லாரி போகிறனால ஃபுல் பிரிட்ஜே ஆடுது. இல்லை, ஐயோ, கண்டென்ட்டுக்காக என்னென்ன சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரொம்ப அழகாக நடக்கும் ஆனால் கொடிவேரி. ஸோ சப்போஸ் நீங்கள் கோயம்புத்தூர் வர மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கேருந்து கடம்பூர் பார்த்தீங்கன்னா 24 கிலோமீட்டர்ஸ். இன்னும் 24 கிலோமீட்டர் காட்டுது. 44 மினிட்ஸ். நம்ம கடம்பூர் அடிவாரத்துக்கிட்ட வந்தாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கடம்பூருங்கிறது ஒரு ஹில்ஸ் தான், அதை சுற்றி நிறைய ஹில்ஸ் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடம்பூர்லன்னு நம்ம திப்பம்லன்னு கடம்பூர், ஸோ அந்த வழி ஃபுல்லாகவே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். ரொம்ப அழகாக நடும். அதில் ஒரு இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அது நான் ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன், முன்னாடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு டைம் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு நீங்கள் அந்த இடம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப அழகாக நடும். நான் ஷார்ட்ஸாக போட்டுறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, போட்டிருப்பேன். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இன்னும் 2 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா அடிவாரம் செக் போஸ்ட் வந்துடும். அங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஃபால்ஸ் போகும். அது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடுறேன் என்ன இது டீட்டெயிலாக. செம, தெரியுதா? வாவ், செமங்க. ஹில் ஸ்டேஷன்னாலே ஒரு பியூட்டி. என்னென்னலாம் சொல்கிறேன் பாருங்க, வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விட்றேன். உங்கள் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னோடய சொந்த ஒரு ஊட்டி. அதனால் எனக்கு ஹில் ஸ்டேஷன்னா ரொம்ப பிடிக்கும். அடுத்த ஒரு பிளான் இருக்குங்க. அப்படியே அந்த மலையை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நல்ல, ஒரு இடத்துல வெயில் அடிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல லைட்டாக மழை அடிச்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். போன டைம் கெஸ் பண்ணால் கரெக்டாக தான் இருந்துச்சு. மழை அடித்து ஃபுல்லாக வீட்டுக்கு வர வரைக்கும் மழை. நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், 110 கிலோமீட்டர் கிட்ட மலையிலே ஓட்டிகிட்டு வந்தேன். பேட் லக். சரி விடுங்க, பரவாயில்ல, எல்லாம் இருக்கிறது தான். ட்ராவலிங்லாம் எல்லாமே இருக்கிறது தானே. பைக் ட்ராவலிங்லாம் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கணும்.
ஸோ நம்மளாலே ஒரு 100-110 கிலோமீட்டர் மலையிலே ஓட்டிகிட்டு வர முடியும். அதுவும் மலை இன்னும் 15 கிலோமீட்டர் எனக்கு தெரிஞ்சு இப்போ அடிவாரத்துலன்னு ஒரு 12 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். ஸோ இதுதான் செக் போஸ்ட். நம்மள எதுவுமே கேட்கல. ஏன்னா போன டைம் வரும்போது கொஞ்சம் கோவிட் அதிகமாக போயிட்டு இருந்தனால தான் நம்மளை உள்ள மேலே விடலை. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ரொம்ப அழகான இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அப்படியே பாருங்களேன், அப்பா ஒரு மினி ஊட்டி மாதிரி சொல்கிறேன். இல்லைங்க, ஊட்டி தான் இது. இது டூப்ளிகேட் ஊட்டி மாதிரி. சின்ன சின்ன ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதை நீங்கள் சின்ன சின்ன ஃபால்ஸில் எப்போ பார்க்கலான்னா நல்லா மழை அடிக்க பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபால்ஸ்லாம் தெரியும். இதெல்லாம் மிச்சப்படி பெருசாக அதில் தண்ணி வராது. இந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா பயங்கர வியூ. உங்களுக்கு கேமராவில் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செடி மறைச்சிட்ருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது. பட் எனக்கே அரைகுறையாக தான் தெரியுதுங்க. ஃபுல்லாக செடி மறைச்சிட்ருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு குட்டி வியூ இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கப்பா, செமையாக இருக்குது. ஒரு கொஞ்சம் பாதி மலை தான் ஏறி இருக்கும், இன்னும் ஏறணுங்க. ரொம்ப அழகான இடம். இது சும்மா ஒரு சின்ன செக் டேம் மாதிரி, தண்ணி தேக்க வைக்கிறதுக்காக. வாவ், இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தால் ஒரு மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ அப்படியே பாருங்களேன். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மவுண்டைன் தான். ஸோ இந்த பக்கம் கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிளைன்ஸ். ஸோ லைட்டாக தவிர்க்க முடிய மாட்டேங்குது. ஒரு ஃப்ளோவில் பேசும்போது வந்துடுதுங்க, எப்போ இருந்தாலும் மன்னிச்சிருங்க. சாரி. இடமும் பாருங்கள் பயங்கரமாக. ஆக்சுவலி கீழே நிப்பாட்டியிருந்தோம். இந்த இடத்துல வியூ பார்த்தீங்கன்னாலும் அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இந்த டாப்புக்கு போய் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. பட் அதெல்லாம் ஃபாரஸ்ட்டு. கொண்ட மீது அழகான வியூ மிஸ் பண்ணிட்டாங்க. நைட்டில் தான் இறங்கினேன் நான். எனக்கு பெருசாக வியூ எதுவுமே தெரியல. நைட் நாங்கள் இறங்கும்போது ஒரு 6-7 மணி இருக்கும். இருட்டிச்சு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நான் சொன்னதில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய வாட்டர் ஃபால்ஸ். மழை அடிக்கும் போது வந்தாங்க உங்களுக்கு அந்த தண்ணி நிறையா போகும். மிச்சப்படி பார்த்திங்கன்னா தண்ணி பெருசாக இருக்காது. அதுக்கப்புறம் நான் சொல்லியிருப்பேன் ஒரு கோவில் கட்ட ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னா அதுதான் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கடம்பூர் வந்தாச்சு. அது இல்லாமல் வந்திங்கன்னா கடம்பூரில் இந்த ஒரே ஒரு இதாக இருக்குங்க, பங்க்கு. ஸோ நீங்கள் கடம்பூர்லாம் வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து பெட்ரோல் எதனா பார்த்துருவாங்க. இந்த மாதிரி இண்டிகேட்டர் போடாமலும் வராதிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மலையில் தான் இருக்கும். முன்னாடி பாருங்கள் இன்னும் எவ்வளோ மலை தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சுற்றியும் ஃபுல்லாக மலை தாங்க. உங்களுக்கு எப்படின்னா இந்த இடத்துல ஒரு மலையில் இருக்கிற ஃபீலே இருக்காது கடம்பூரில். பட் கிளைமேட் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. நெல்லியம்மன் துருவம் அந்த இடத்துக்கு இதுவரை தான் போகணும். இந்த செக் போஸ்ட் இருக்கும்னாங்க. ஸோ செக் போஸ்ட்டை விட்டால் நீங்கள் போய்க்கலாம், வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னாங்க. ஸோ இந்த மலையாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும், தனியாக போகிறது ரொம்ப டேஞ்சருன்னாங்க. பட் பரவாயில்ல, நம்ம ட்ரை கொடுத்து பார்க்கலாம். மேலே வரைக்கும் போகாட்டியும் பரவாயில்ல, கொஞ்சம் தூரம் ட்ரை பண்ணலாம். முடியலன்னா வேணால் விட்டுடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரைட்டு தான் நினைக்கிறேன், மல்லியம்மன் துருவம். வழி தெரியலங்க, அதான் ஒரு பெரிய பிரச்சனை. இங்கேயே ரொம்ப மோசமாக இருக்குது. பாட்டிமா கிட்ட கேட்டு பார்ப்போமா? பாட்டிமா, இந்த மல்லியம்மன் துருவம் இப்படி தானே பாட்டிமா? பாட்டிமா இப்படி தான் சொல்கிறாங்க. ரோடு செம மோசமாக இருக்குது. ஆனால் முள்வேலி போட்டிருக்காங்க, எப்படி போக முடியும்? தள்ளுவா.
அடேங்க அப்பா. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குங்க வலி. நான் நடந்தெல்லாம் போக மாட்டேன். சுத்தமாக இது வரைக்கும் வந்து வழி பார்க்கலாம் வந்தேன். வண்டி பார்த்திங்கன்னா கீழே நிற்கிது. ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா நிறைய கல் இருக்குங்க. மலைக்கு அடிச்சிட்டு வந்து நின்றுருக்கு. வெறும் கல். தனியாக ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எனக்கு இங்கேனே நல்ல வியூ தெரியுது. தனியாக போகிறது பயங்கர ரிஸ்க்கு. பார்த்திங்கன்னா மேலே போகல பாட்டிமாவும். ஸோ அந்த பாட்டிமாக்கிட்டே பேசுங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பாட்டிமா என்ன சொல்லுவாங்கன்னா, தனியாக போகாத தம்பி, நாளைக்கு தான் பசங்களை கூட்டிகிட்டு வந்து போ அப்படின்னாங்க. இது சுற்றி பார்க்குற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த செல்ஃபோன் டூர் வரைக்கும் போகலாம், வியூ நல்லா இருக்கும்னாங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். வச்சு பார்த்திங்கன்னா மழை அடிக்கிற மாதிரி இருக்குது. மேலே போய் எதுக்கு ரிஸ்க். இப்போவே டைம் பார்த்திங்கன்னா 2 மணி ஆச்சுங்க. 2 மணி ஆச்சு. மறுபடியும் மேலே போகிறதுக்கு எப்படின்னா 3-4 ஆயிரும். திரும்பி வரதுக்குள்ள 5-6 ரொம்ப இருட்டிடுங்க. ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். சரி பாட்டிமா. இப்போ இந்த இடத்த பாருங்களேன். இப்போ நம்ம எப்போவும் ஒரு மலையில் தான் இருக்கோம். ஆக்சுவலி நெல்லையம்மன் துருவம்ங்கிறதுக்கு 7 கிலோமீட்டர் போகணுங்கிறாங்க இங்கேன்னு. பட் அது ஓகே. இங்கே சுற்றி பாருங்களேன். அங்கேன்னு அந்த இடத்துல ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ் தான். நம்ம இப்போ எங்கே ட்ரை பண்ணலாம்னா அந்த செல்ஃபோன் டவருக்கு ட்ரை பண்ணலாங்க. அங்கேன்னு வியூ செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணலாம். மழை அடிக்க போது மறுபடியும் மாட்ட போகிறேன். அப்போடா கொஞ்சம் ஹைட் ஏறுது. வாவ். நெல்லியம்மன் துருவம். நெக்ஸ்ட் டைம் மல்லியம்மன் துருவம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு ஒரு ஹைட்டான வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு கிளம்பிடலான்னு இருக்கேன். மழை வேறு அடிக்க போகுது. ஆஃப் ரோடிங் பண்ணுவேன். பட்டு அவங்க சொல்கிற இடம் அது ரொம்ப வெறும் கல் மண்ணு தான் இருக்குது. அப்பா. ஆக்சுவலி நம்ம இந்த முன்னாடி ரைட் சைடு தெரியுது பாருங்கள். இந்த மலைக்கு தான் நம்ம போயிருந்துருக்கணும். இப்போ மேலே எவ்வளோ மிஸ்ட்டு மறைச்சிட்ருக்கு பாருங்கள். பட் நம்மளோட பேட் லக் போக முடியலை. நாயில் வேறு துரத்து. ஸோ அவங்க இதான் சொன்னாங்க வியூ பாயிண்ட்டுனா. இப்போ நம்ம போன வியூ பாயிண்ட்னு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தாச்சுங்க. ஆக்சுவலி நம்ம நல்ல வேலை மல்லியம்மன் துருவம் போகலாம். ஏன்னா மழை அடிச்சிச்சு. நீங்களே நினச்சி பாருங்கள். மழை அடித்த பிறகு போயிருந்தா போய் சிக்கிருந்தான் நினச்சி பாருங்கள். இறங்க முடியாமல் சூப்பராக நல்ல வேலை போகல. ஓகே. முடிஞ்ச அளவுக்கு கடம்பூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். மறுபடியும் மழை அடிச்சிருச்சு. அது அடிக்கணும்னு இருக்குன்னு வைங்க. மழை நம்ம மழை சீசனில் தான் வந்திருக்கோம். கோர்ஸ் கண்டிப்பாக மழை அடிக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன். மழை பார்த்தீங்கன்னா பலமாக அடிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டேப்லெட் அப்புறம் பைக் மொழிக்க சில வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. செம மழை அடிக்குதுங்க.